அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளாக் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கிங் விளாக் தான். எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நண்டு எடுத்தப்போ கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் கொஞ்சம் சின்னதாக போச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய நண்டாக எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு லைட்டாக சளி வேறு இருந்தனால ஸோ இந்த டைம் கொஞ்சம் பெரிய நண்டாக எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நண்டோட ரேட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 500 இருந்துச்சு. ஸோ 4 நண்டு 500க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தடவை நண்டோட ரேட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது, ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் இந்த டைம் சின்ன நண்டே ஸ்டார்டிங்கே 4 நண்டு 800 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப என்னடா இது ஒரு 1-2 வீக்குள்ளே இவ்வளோ ரேட் அதிகமாகிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை 4 நண்டு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேயும் ஓரியாண்டு 100 ரூபா குறைக்கிறதுக்குள்ளே அவருக்கு ஒரு வழி ஆயிட்டார். ஸோ நண்டு சூப்புக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சையாக பூண்டு, சீரகம், குருமிளகு எல்லாமே பச்சையாக ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. ஸோ நண்டு சூப் ரெடியாக இருக்க முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூப்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பெல்லாம் அவர் தான் வைக்கிறாரு. நம்மளோட வேலை எப்பவும் போல் வழக்கம் போல் வேடிக்கை பார்க்குறது தான். ஸ்ட்ராங்காக ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டை போட்டு சூப்பு வைக்கிறது தான். ஸோ இவர் நான்வெஜ்ஜுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறாரு. நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ இவர் முடித்த உடனே அடுத்து நம்மளோடது டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் எனக்கு வெஜிடேரியன் என்ன செய்யலாம் யோசித்து பார்த்துட்டு, சரி இவங்களுக்கு சூப்பு நல்லா காரசாரமாக பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு ஒரு மாதிரி சளியெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற ஒரு சூப்பு வேணும் இல்லைங்களா. அதனால் நான் கொள்ளு ரசம் வச்சுட்டேன். ஸோ எனக்கு அதுதான் பெட்டராக தோணுச்சு. இவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு சூப்பு குடிக்கணும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு கொள்ளு சூப்பு தான். ஸோ நான் கொள்ளு ரசம் வச்சு நான் கொள்ளு ரசத்தை எனக்கு கொள்ளு ரசம் வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு நண்டு சூப்பு அவர் ரெடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு அது தனியாக கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதையும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா சூப்புக்கு தேவையானது எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சி நல்லா எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் சூப்புக்கு அந்த நண்டை நல்லா தட்டி போட்டாதாங்க டேஸ்ட்டு. ஸோ நல்லா ரொம்ப நீங்கள் சூப் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன நண்டே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா நண்டும் சாப்பிடணும், சூப்பும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. தக்காளி ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி உள்ளே போட்டு அரைச்சார். அதை விட இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 தக்காளி அவர் கையாலேயே பிச்சு போட்டு அதை போட்டால் தான் டேஸ்ட் இருக்குமா. ஸோ அதனால் அவர் அதை பண்ணிகிட்ருக்காரு. நான் ஸ்ட்ராங்காக டீ ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரி அப்படியே டீயை குடிச்சிக்கிட்டுமே நண்டு சூப் ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ராங்காக டீயை போட்டு குடிச்சிட்டு அவருக்கும் டீயை கொடுத்துட்டு நான் வழக்கம் போல் அப்படியே வீடியோ எடுக்கவும் அப்பப்போ போய் சீரியல் எட்டி பார்க்கவும் இதுதான் போயிட்டு இருந்தது. நைட்டு தம்பி டைக்கண்டோ கிளாஸ் போயிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நண்டு எடுக்கிறதுனே தெரியாது. ஸோ நண்டு எடுக்கிறேன்னு சொல்லவும் இல்லை. ஸோ சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அவங்க டெய்லியும் கரெக்டாக கிளாஸ் முடிச்சு வந்ததே வீட்டில் என்ன மனம் வருது, நான்வெஜ் மனம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வரையிலேயே ஒரு ஸ்மைல் அப்படியே செம்மையாக ஹாப்பியாக வருவாங்க. நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ சூப்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு லாஸ்ட்டாக போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் மேக்ஸிமம் ஒரு 4 விசில் விட்டிங்கனாலே போதும். 4 விசில் விடுறதுக்கு அவங்க எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அடுத்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் என்னென்னா வெஜ்ஜு பாசிப்பருப்பு நான் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு குழம்பு கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு பாசிப்பருப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த பாசிப்பருப்பு தாளித்து ரெடி ஆகிறதுக்கும் நண்டு சூப்பு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது தாளித்து வர்றதுக்குள்ளே நண்டு சூப்பு ரெடி ஆயிரும். அவங்க நண்டை பிரித்து மேய்வாங்க, நம்ம போயிட்டு கொள்ளு ரசத்தை நல்லா காரசாரமாக வச்சு குடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அவங்க சூப் குடிப்பாங்க, நம்ம கொள்ளு சூப் குடிப்போம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு வெஜிடேரியன். ஆக்சுவலி உண்மையிலேயே என்ன தெரியுங்களா, ஒரு வெஜிடேரியன் ஒருத்தர் மட்டும் வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு மீதி வீட்டில் இருக்கிற எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அவரோட சூப்பு ரெடி, இங்கே என்னோடய கொள்ளு ரசமும் ரெடி. ஓப்பன் பண்ணும்போதே செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் மணத்துக்காக லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி
அப்படியே நல்லா சுடன்னு அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சளி இருந்தாலும் சரி அந்த சளியெல்லாம் அடுத்த நாள் சரியாயிருங்க. ஸோ அந்தளவுக்கு சளியெல்லாம் வெளியே எடுக்கக்கூடியது நண்டு சூப்பு. நம்மளோட பாசிப்பருப்பு குழம்பு என்னடா சப்புன்னு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வெஜ்ஜு எப்படி செஞ்சாலும் சப்புன்னு தாங்க இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாலாம் வெஜ்ஜு இருக்கவே இருக்காது இல்லைங்களா? சூப் ரெடி. இப்போ ஒரு கப்பில் நீட்டாக ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி தம்பியும் வந்துடுவான். ஸோ அவங்களுக்கும் சூப்புக்கு எடுத்து ஊற்றி கொடுத்தோன்னா அவங்களுக்கு தான் மெயின் சளியே. அதுவும் இவ்வளோ ரேட் போட்டு ஒரு 4 நண்டு 1000 ரூபாய்க்கு போட்டு எடுத்தது காரணமே வந்து அவங்களுக்கு சளி இருக்கிறனால சரி இந்த சூப்பு குடித்தா சரியாகும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நண்டு எடுத்துகிட்டு வந்தோம். இல்லைனா 4 நண்டு 1000 ரூபாய்னா 4 நண்டு 1000 ரூபாய் இல்லை வேண்டாம் நான் வேறு ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்ட்டு நினைப்பார். ஒரு கால் பண்ணி வேறு கேட்டார், 4 நண்டு 1000 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க, நீ பரவாயில்லைங்க எடுத்துகிட்டு வாங்க, தம்பிக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேயும் தம்பி கொஞ்சம் நண்டெல்லாம் பெருசாக இருக்குங்காட்டி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த நண்டு பெருசாக இருக்கும்போது ஊனெலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும்ல உள்ள, அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது பாருங்களேன், அவங்க அப்படியே எடுத்து வேறு காட்டுறாங்க. ஐயோ சூப்பராக இருக்குது. அது வேறு உடச்சி போட்டுங்காட்டி அந்த ஊன் நல்லா பெருசாக இருக்கிறனால அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அந்த எப்படி தம்பிக்கு நண்டோட டேஸ்ட்டு பிடிச்சதுன்னே தெரியல. ரொம்ப விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கெல்லாம் நண்டு தான் வேண்டாம் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பு அவரோட இதில் வச்சு கொடுத்தாரு. நிஜமாலுமே இவர் வைக்கிற சூப் நான் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக வைப்பார். எனக்கு அந்த மாதிரிலாம் வைக்க தெரியாது, ஆனால் அவர் சூப்பராக வைப்பார். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவங்க சூப்பு நண்டுன்னு பிரித்து மாயிட்டோம். நம்ம வந்து பருப்பு குழம்பு, கொள்ளு ரசம், ஒயிட் சாதம் இதையெல்லாம் வச்சு ஒரு ஃபுல் கட்டிடலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு அளவாக ஒரு கொள்ளு ரசம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க சூப் குடிக்கிற டைமில் நான் 2 டம்ளர் கொள்ளு ரசம் நல்லா காரசாரமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றக்கே வந்தோம். ஓகே, நைட் டின்னர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்டில் இன்றைக்கி நண்டு சூப்பு, பாசிப்பருப்பு, ரசம், கொள்ளு ரசம், ஒயிட் சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.